கல்விக்குரிய கலைவாணி உணவடி மணி நீளம் கருணை கல்விக்குரிய கலைவாணி உணவடி மணி முகம் கருணை செய்தே கல்விக்குரிய கலைவாணி கிடைக்கும் பாரங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி அடிவாணி கருணை செய்தே கல்விக்குரிய கல்விக்குரிய கலைவாணி கருணை செய்தே கல்விக்குரிய கலைவாணி அருள்மலை சொரிமாய் கல்விக்குரிய கலைவாணி அடிவாணி மூலம் கருணை செய்தே கல்விக்குரிய கலைவாணி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி பாசிக்கு உமை பாடல் வரம் தருவாய் அம்மா பாசிக்கு உமை பாடல் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் என் தாயே மீனாட்சி அரசி மீனாட்சி தேவி மணிக்கரோ கிளியோ இசை பாடோ மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரோ கிளியோ இசை பாடோ கண்ணி தமிழ் தேனே கருணை புரிவாய் கண்ணி தமிழ் தேனே கருணை புரிவாய் கண்ணி தமிழ் தேனே கருணை புரிவாய் கரபுரி தேனை கரைக்கரும் பாரம்மா கரபுரி தேனை கரைக்கரும் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் அம்மா வணக்கம். வீராதி வீரர் எல்லாம் வந்து விட்ட பூமியடி விடுதலை வெட்டை கொண்டு வேதையுல சாந்தனடி
கன்னித்தமிழ் நாட்டுக்குள்ளே எங்கள் மருதிருவேர் மன்னரடி. ஓ பாரத நாட்டினிலே சிவகங்கை தீமையிலே பார்வுகளும் மருது மன்ன பெரை சொல்லடி. அந்த மருதுருவே பெரை சொல்லி நாளும் பாடடி. பாரத நாட்டினிலே சிவகங்கை தீமையிலே பார்வுகளும் மருதுருவே பெரை சொல்லடி. அந்த மருதுருவே பெரை என்றும் நாளும் சொல்லடி. நம்ம மருதுருவர் மன்னர் என்று நாளும் சொல்லடி. நம்ம மருதுருவர் மன்னர் என்று நாளும் சொல்லடி. பாரத நாட்டினிலே சிவகங்கை தீமையிலே பார்வுகளும் மருதுருவர் பெரை சொல்லடி. அந்த மருதுருவர் புகழை என்று நாளும் பாடடி. நம்ம மருதுருவர் மன்னர் என்று மாவூரடி. பாரத நாட்டினிலே சிவகங்கை தீமையிலே பார்வுகளும் மருதுருவர் பெரை சொல்லடி. அந்த மருதுருவர் பெரை என்றும் நாளும் பாடடி. சாதி மத நாடு சமத்துவத்தை மனதில் வேண்டி சமத்துவத்தை மனதில் வேண்டி வாழ்ந்த மன்னவர்கள் ஆயிரம் தாண்டி அந்த வரிசையிலே மருதுருவோர் ஒவ்வொரு தாண்டி அந்த வரிசையிலே மருதுருவோர் தாண்டி. பாரத நாட்டினிலே சிவகங்கை தீமையிலே பார்வுகளும் மருதுருவோர் பெரை சொல்லடி. அந்த மருதுருவோர் பெரை என்று நாளும் பாடடி.
நாடக அரசியல்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சக்தி சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிறந்த ஒரு ராஜ நடிகர் கே வேப்பங்குளம் மண்ணின் மைந்தன் கே மகாலிங்கம் அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஒரு சொன்னக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா பரபரப்பா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன படத்தை தூக்கி விட்டு காலையில சொல்றது நேத்து நாடகம் நல்லா திறந்துச்சு ஆனா நான் தூங்கிட்டேன். கனவுல பார்த்திருப்பாரு உலக அந்த கதையா இருக்கும். வந்திருக்க நடிகர்கள் சாதாரண ஆள் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கேன். கூட்டம் அருமையான கூட்டம், நல்ல அமைதியா ரசிக்கிறாங்க. எவ்வளவு அமைதி. நம்ம முகரக்கட்டையை பார்க்க முடு கூட்டம் பார்த்தாதா? கூட்டம் அருமையான கூட்டம், நல்ல அமைதியா ரசிக்கிறாங்க. சூப்பரா ரசிக்கிறாங்க. அப்படி அமைதியா இருக்கணும். அதை பத்தி சிரிச்ச மாமா உட்காந்து அப்படி சிரிச்ச மாமா காரணம். ஒரு சில ஊர்ல ஆத்தா மாதிரி உட்காந்துருப்பா தெரியுமா? எப்படி வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி குறைச்சிட்டு உட்கார்றது, அதே மாதிரி அப்படியே கொலகாரனை பாக்குற மாதிரி தான் பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. என்னை பார்க்கல கொலகார மாதிரி தெரியும் போல இருக்கு. இது பரவாயில்ல. ஒரு சில ஊர்களில் ஆத்தா மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பொரணி. பொரணி வந்து முக்கியமா ரெண்டே இடத்துல பேசுவாங்கண்ணே. ஒண்ணு 100 நாள் வேலை, இன்னொன்னு நாடகம் நடக்கிற இடம். சொல்லவே நம்ம தாத்தா சிரிப்பா பாரு, உண்மைதான் போல இருக்கு. அது 100 நாள் வேலையில போய் 35 அடி பள்ளம் தான் போறாங்க. அப்புறம் நீங்க வேற போனமே கடப்பாரி ஓரமா லவகன் சாத்தி போட்டுட்டு மம்பட்டி எடுத்து பில்லுக்கு வலிக்காம சேவை பண்றோம். அது எப்படி வலிக்காம அப்படி போட்டு தலையில ஈரும்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை உருட்டிட்டு பொண்ணு பேசுவாங்க. அதே மாதிரி நாடு நடக்கும்போது வெட்டிக்காரி எந்த பாட்டும் பாடுறாரு, அப்பனுக்காரி எடுவட்டவை என்னத்தையும் பேசுறான்னுக்கிட்டு பட்டம காத்துட்டு போது ஆத்த ஆரம்பிக்க எப்படி அடிய இருளாகி என்னடி சுப்பக்கா கமரா இருக்கல்ல அவன் செகுட்டு முடியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாளா அதன ட்ரை சைக்கிள தள்ளிட்டு போக அடிச்சாம 1 மணிக்கு டப்பு டப்பு டப்புன்னு போறாங்களாம். மோட்டர் வெஹிக்கிள் அம்மனத்தடி கண்டன் பேசுவாங்க. நம்ம இனத்தை கண்டன் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரும் தள்ளிட்டு போவாங்க தேச்சறதே. அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. ஒரு சில ஊர்கள் ஆத்தா மாதிரி என்ன தெரியுமா? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பாயை தூக்கி கக்கத்துல வச்சுக்குவாங்க. அதை குடிக்கிறதுக்கு தண்ணி கையில எடுத்துக்கிறாங்க. கையில ஒரு தானே எடுத்துக்கிறாங்க. சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. கூட ஒரு நாய்க்குட்டி கூட்டு வருவாங்க. நாய்க்குட்டி எதுக்கு நாடகம் பார்க்கவா? நாய் எந்த காலத்துல நாடகம் பார்த்துச்சு? கூட்டத்துல சின்ன பிள்ளை பீ வேண்டிச்சுன்னா நக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நல்லா நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு போது ஆத்தா மாதிரி சின்ன பிள்ளை சொல்லுவேன், எடுவட்டாலே நாளைக்கு பள்ளிக்கூடம் பண்ண படுற அப்படின்றது. அவன் பகுமானமா இல்லம்மா நாளைக்கு லீவு, சனிக்கிழமையா இருக்கும் போல லீவு ஈவனுக்கு படுக்கிறேன். இதுக்கு மேல நாடகம் பார்த்தா நம்மள அடிப்பாங்க ஓல இருக்கும். அவன் படுத்துருவேன். அதே மாதிரி 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தா மாதிரி வலது எல்லாம் பின்னாடி உண்டுவாங்க. 2 மணி ஆயிடுச்சுன்னா இடது கை உண்டுவாங்க. 3 மணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? தலைக்கு தலகாணி வச்சு பிள்ளை காலு மாட்டு வச்சு எனக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. நல்லா ரசிக்கிறாங்க. இதை விட ஒரு சில ஊர்கள்ல நடக்கிற ரசிகள் நிறைய இருக்கும். ஆனா இன்னைக்கு நல்லா ரசிக்கிறிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆத்தா மறுபடியும் நல்லா அமைதியா இருக்கிறாங்க. நாடகம் முடிகிறதுட்டியும் எல்லாரும் உட்கார்ந்து பாப்பாங்க நம்புறேன். சரி, ஆனா நம்ப மாட்டேன். என்னைய 2 புதுவா சொன்னேன்டா எப்படியா? இல்லங்க, நல்லா ரசிக்கிறாங்க. வாழ்க்கையில நம்பிக்கை முக்கியம் வேணும். முக்கியம் தான். நல்லா ரசிக்கிறாங்க, சிரிச்சமா இருக்கிறாங்க. நாடகம் முடிகிறதுட்டு உட்கார்ந்து பாப்பாங்க நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன் தெரியுமா? தெரிஞ்சுங்க. நல்ல நாடகம் பார்க்கும்போது ஒரு ஆத்தா உட்கார்ந்து இருந்த பாய் எடுத்து பரட்டுன்னு உதறோம். கூட இருக்க 4 ஆத்தா இவன் ஆங்கடி எடுவிட்டு எனத்தையே தனியா கத்திட்டு போறாங்க நமக்கு. ஆனா அப்படி போட்டு யாரும் போயிடாதீங்க. அதுக்கு மீறி தூக்கம் வந்துச்சுன்னா படுக்கிறவங்க படுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், மல்லாக்க படுக்காதீங்க, குப்பரக்க படுத்துக்கங்க. ஏன்னா மல்லாக்க படுத்தீங்கன்னா நாய் வந்து கவிட்டு போனாலும் போயிடாது. எதை கவனம் சொல்லவா முடியும்? குப்பரக்க
படுத்தினா பாதி கிடையாது. எறும்பு கடிச்சாப்புல அரிச்சுக்கிட்டே இருக்கும், சிரிஞ்சுக்கிட்டே கரை அரிச்சுதாதா, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. உரிச்சாச்சு படுத்துக்கூட படுத்துக்கலாம். அதனால நாடகத்தை நல்லபடியா பாருங்க. உங்க கடமை நீங்க செய்யுங்க, எங்க கடமை நாங்க செய்யறோம். அவங்க கடமை அவங்க நல்லபடியா செஞ்சா நான் எங்க கடமை நல்ல சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த நாடகத்தை பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். எதையுமே நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கான், நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அங்காள பரமேஸ்வரி மேல சத்தியமா சொல்றேன், நாடகம் நல்லா தான் இருக்கு. இதே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும், இழுவை அங்கே இழுக்குது. வந்திருக்க பப்புனுக்காரன வரு இஞ்சி இந்த குரங்கு மாதிரி பூச்சி அப்படியெல்லாம் உண்மையை சொல்லக்கூடாது. என்னன்னு இருக்க போதுன்னு எழுதி பார்த்தா இந்த நாடகம் நல்லா இருக்காது. உண்மையில குரங்கு மாதிரியா இருக்கு, நீ சொல்லும் சிரிக்கிறியா மாதிரி. எப்படி இருந்தானே பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால முதல்ல எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். நீங்க எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்குறதுல தெரியாது. குலதெய்வட்டு மணங்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை இருக்கிறாங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி நம்ம குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைன்றதுனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய அங்காள பரமேஸ்வரி தான். அங்காள பரமேஸ்வரி தாத்தா பரமேஸ்வரியை வணங்கி நாடகத்தை சிறப்பாக ஆரம்பிப்போமா? அம்மா அங்காள பரமேஸ்வரி அம்மா எங்க ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். அங்காள பரமேஸ்வரி தாயே கச்சை நல்ல எடுத்து கட்டி, சிகப்பு கச்சை எடுத்து கட்டி, கச்சை நல்ல எடுத்து கட்டி, சிகப்பு கச்சை எடுத்து கட்டி, அங்காள பரமேஸ்வரி வாராளுவார். எங்கே பரமேஸ்வரி செங்கே வாகனத்தில் ஏறி வர வெகட்டபாரு, பரமேஸ்வரி வணங்கிட்டு வரம் தருவாரு. எங்க தமிழக மகள் திங்கா பூஜை ஏறி வர வெகட்டபாரு, இது ஏறி ஏறி வர வெகட்டபாரு. ஹலோ ஆடாதே பெய்யுடே ஆடி வந்து செய்தி சொல்லும், ஆடி போய் ஓடிவிடும். ஆடாதே பெய்யுடே ஆடி வந்து செய்தி சொல்லும், ஓடி போறேன் என்று சொல்லி, ஓடி போறேன் என்று சொல்லி உறுதிமொழி தரந்துவிடும். எங்க குதிரையில ஏறி வர வேகத்தப்பாரு, பரமேஸ்வரி வணங்கிடு வரம் தருவாரு. எங்க பரமேஸ்வரி சிங்க வாகனத்தில் ஏறி வர வேகத்தப்பாரு, பரமேஸ்வரி வணங்கிடு வரம் தருவாரு. பட்டை நல்ல மருந்தி கட்டி மேல மாட்டி, கூப்பிட்டா ஓடி வருவாளா, பரமேஸ்வரி முடி போட்டு ஆடி வருவாளா, அவன் கூப்பிட்டா ஓடி வருவாளா, பரமேஸ்வரி முடி போட்டு ஆடி வருவாளா. கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாசல் ஓடி கிளம்பிட்டாளா தாயே, கிளம்பிட்டாளா அத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னதியில் கிளம்பிட்டாளா. கையில் அந்த திரிசூலம் காக்கும் என்றும் அனுகூலம், கையில் அந்த திரிசூலம் காக்கும் என்றும் அனுகூலம். கேட்டவாரம் தந்திடுவார், கேட்டவாரம் தந்திடுவார், அருளை தந்து காத்திடுவார். பரமேஸ்வரி சிங்க வாகனத்தில் ஏறி வர வேகத்தப்பாரு, பரமேஸ்வரி வணங்கிடு வரம் தருவாரு, பரமேஸ்வரி வணங்கிடு வரம் தருவாரு. அவ்வளவுதான், அத்தோடு சென்னை புடுங்கி விடுச்சா விட்டோம்னு அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கணும். சாமியை நல்லபடியா வணங்கியாச்சு. அடேங்க அப்பா பிச்சுட்டி இப்போ நம்பர் 1. ஆமாப்பா ஆமா, அதனால முதல் முக்கிய பணி நோட்டீஸை படிச்சு முடிச்சுக்கிறோம். மற்ற காரியத்தை எப்பா விஷயம் சொல்லணும்னா உழுகுற மாடகு ஒன்றும் பிரச்சனை, விளம்பரம் தேவையில்லை. ஆமா, உழுகாத மாட்டுக்கு தான் ஏதாவது பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உழுகுற மாடு அது ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. என்ன கருத்து மதுரை மாவட்டம் திருங்கமங்கலம் தாலுகா கள்ளிக்குடி ஒன்றியம் கே சென்னம்பட்டியில் அருள்வாளிக்கும்
மதிப்பிற்குரிய மாயாண்டி தேவர் வகைராவிற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ வாழகுருநாதன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் கல்லறை கும்பிடும் திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கள்ளிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இப்பொழுது நடைபெற்ற நாடகம் வீரபாண்டிய கட்டும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்தை அடிக்கிற நடிகர் காமனிகளை ஏற்கனவே நோட்டீஸ் வேலாக தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே ரொம்ப பிள்ளையா இருக்காரு. நன்றி அனைவருக்குமே நன்றி. வணக்கம் வணக்கம் முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன போயிட்டு வர என்னப்பு அப்படிதான் சொன்ன பக்கம் உங்களை எல்லாம் சொல்லாம இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும்ல. அப்புறம் எல்லாரும் நடிகரையும் சொல்லணும்ல. எல்லாத்தையும் யாரப்பா கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. இப்பொழுது நடக்க இருக்கின்ற வீரபாண்டிய கட்டும் நாடகத்தில் நடிக்கிற நடிகர் சாமிகளை ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் செங்கடமல்லா வெற்றி முரசு ஓட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மதிப்பிற்கு மரியாதை ஆரையுடைய சேர்ந்த ஆரம் சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் பகதூர் லேடியாக தோன்றியிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி காசம்பட்டி பி லட்சுமி அவர்கள் உங்கள் மத்தியில் வெள்ளை மாடு காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்ற இவராய் இவர்க்கென்றே பாட்டாய் வெற்றி கொள்ளும் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை சோழபுரத்தை சேர்ந்த கே கருப்பையா அவர்கள் உங்கள் மத்தியில் கட்டம் நாடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வீழ்ச்சி திலகம் நடிப்பிசை செம்மல் சொல்லி அரசன் என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய வேப்பங்குளத்தை சேர்ந்த கே மகாலிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் ஊமத்தாடி காத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர்களுடைய கலை சுடர் கலை பொக்கிஷம் கலை மேதை என்று பல பட்டங்களை பெற காத்து கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய வேப்பங்குளத்தை சேர்ந்த பி கருப்புசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் காலந்தாடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தெம்மாங்கு புயல் தெம்மாங்கு சக்கரவர்த்தி நடிப்பிசை வேந்தன் சொல்லி நரசன் மதிப்பிற்குரிய தேலியை சேர்ந்த எம்.எஸ். பொன்மணி அவர்கள் உங்கள் மத்தியில் தானாவது பிளாடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கலை சுடர் கலை பொக்கிஷம் சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகர் சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை மதிப்பிற்குரிய மீனாட்சிபுரம் ஸ்ரீ கருப்பை அவர்கள் உங்கள் மத்தியில் கம்பள மண்டலம் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலை அரசன் ஹார்மோனிய இசை அரசன் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் முதல்வர் சாயல்குடியை சேர்ந்த எஸ் கீரந்தை சேர்ந்த வி எம் சாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டு. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே. சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானமும் தாங்கையிட்டு நிறைப்பதிலும் வேண்டும் நிதானமும் வேண்டும் நிதானம். சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானமும் தாங்கையிட்டு நிறைப்பதிலும் வேண்டும் நிதானமும் வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே. உணவளித்த உத்தமனை உளமாற வாழ்த்து உணவளித்த உத்தமனை உளமாற வாழ்த்து உத்தவசி தீர்ப்பவர்க்கே உணவு தலை தாழ்த்து. உணவளித்த உத்தமனை உளமாற வாழ்த்து உத்தவசி தீர்ப்பவர்க்கே உணவு தலை தாழ்த்து. பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாத்து பணத்துக்கு பல்லை
காட்டும் பழக்கத்தை மாற்று பண்புடைய மாந்தரையே பல நாளும் போற்று பண்புடைய மாந்தரையே பல நாளும் போற்று எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே அருமையான பாடல் கைதட்டி 3 பேருக்கு மட்டும் நன்றி 4 பேருக்கு நன்றி அனைவருக்குமே நன்றி கை தட்டியவளுக்கு நன்றி தட்டாதவளுக்கு நன்றி அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா ஒரு ரொம்ப மகிழ்ச்சி இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அனுப்பி கொடுக்குறீங்க பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது அதுக்காக நீங்க கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கத்தான் போறோம் ஆனா அங்காள பரமேஸ்வரியோட அருளால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அதுவே போதுமானதான் இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அனுப்பி கொடுக்குறது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இவங்க வாசிக்கக்கூடிய இசை வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நேரத்தில் நீங்க கை தட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறேன் நினைச்சு செய்யக்கூடிய தொழில 2 மடங்கா சேர்த்து செய்வோம் அவ்வளவுதான் வித்தியாசம் கைதட்டி உற்சாகப்படுத்தி அனுப்புறவங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம் அருமையான பாடல் பாடியிருக்காரியா எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலையை மட்டும் மறக்க கூடாது என்னைக்கும் பழச மறக்க கூடாது பழச மறந்தா பழசுண்டா ஓட்டு மூங்க நான் முதல் சாப்பிட்டே அதை மறக்காம இருக்கு சொல்றியா அது வாய் வீசி தொலையும் பாக்கி இப்ப வீரன்னு வந்திருக்கு அதை சாப்பிடு அது புதுசுல பழச தனியா மறக்கலாம் பழசு அவர் தான் சொல்றாரு பழசு நான் பழைய பொண்டாட்டிய சொல்றேன் புது பொண்டாட்டிய நம்பாத எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா பழைய அப்படியா உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா கல்யாணம் ஆகலைன்ற அத நீ இந்த விஷயத்த நினைக்கிறியா பொண்டாட்டி விஷயத்த சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல அருமையா பாடி இருக்கிறார் இந்த நேரம் கிடைக்கும் நல்ல நல்ல தத்துவ பாடலாம் பாடிக்கொண்டே இருப்பாரு உங்ககிட்ட போய் வாய திறக்கணும் பாரு அவர்களுடைய கோடை இடி குமரல் மின்னலை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி இப்ப ஏன் சொல்றேன்னா இப்பதான் பழச மறக்க கூடாது ஏன் சொன்னேன் யார மறந்தாலும் வாத்தியார மறக்க கூடாது அதுதான் வாத்தியார் குருத்துரோகம் வாய்ப்பு அதனால யார சொல்லணும்னா சிறந்த ஒரு மிருதங்கிஸ்டாக உலகமெங்கும் பவனி வந்த மதிப்பிற்குரிய அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் சிவகாசி சரவடி புகழ் இடைவெட்டி பிவி கண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதகம் தோப்பித வேளா சார்ஜ் ஒரு இது மண்டபத்துக்கு சொல்லுங்க
உப்புனக்கிறவளே அங்க உயிர் அடிச்சிருக்காக இப்ப தௌசண்ட் திறந்து விட்டு படுத்து கிடக்க நான் வந்து பொம்பளை பிள்ளை வந்தா பையன் தோகும்ல சிச்சு கச்சிப்பா நீ வெளியே தெரியுதுடா இழுத்து விடுறா நான் பரவாயில்ல அடுத்த பொம்பளை பிள்ளை இந்த பையன் தோகும் அங்க அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் வளையங்குளம் வி முருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்டு வளையங்குளம் கண்ணை இன்னைக்கு தான் இவ்வளவு நேரம் வாசிச்சிருக்கான். காரணம் என்ன தெரியுமா? ஒளிவெறிக்கு எப்படி இருக்கு. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வாத்தியங்கள் இருந்தாலும் தாய் நிர்வாகத்தில் உடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் சொரிக்குளம் எம்பிஎன் மருதவர்கள் சீன் தாளம். அவர் மத்திய சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு தானத்திலே சிறந்தான மன்னதானம் ஒப்பிட்ட வரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை கோழிக்கறி ஆட்டுக்கு ஆமா குட்டை தானே இருக்கு நாட்டுக்கோழி முட்டை சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு அண்ணன் கைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி பங்காளிகள் அனைவருக்குமே நன்றி வணக்கம். அப்புறம் ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு எதையும் மறக்க மாட்டேன் உன்னோட என்னடா 100 நோட்டு செல்லுமாட்டு வர்ற அத்தனை படிப்பு படிச்சிருக்கேன் பொம்பளைகள் கூட அத்தனை படிப்பு படிச்சிருக்காதடா. ஒளிவுல அமைப்பு அருமையான அமைப்பு மைக் செட் அப்படி குயிக் செட்டா இருக்கணும் டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும் சிறந்த முறையில் ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் கண்ணன் ரேடியோஸ் உரிமை சுந்தர் கள்ளிக்குடி இருப்பு கே சென்னம்பட்டி கண்ணன் 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 அவன் இருக்க அவனின் துணை இருக்க வேறு துணை யார் நமக்கு வேண்டும் வேறு துணை யார் நமக்கு வேண்டும் அந்த கண்ணனவன் அருள் கிடைக்க வேண்டும் வேண்டும் கண்ணனின் இருக்க அவனின் அருள் இருக்க வேறு துணை யார் நமக்கு வேண்டும் அந்த கண்ணனவன் அருள் கிடைக்க வேண்டும். எப்போது நினைத்தாலும் பக்கத்திலே இருந்து என்னை அவன் பார்த்திருக்க வேண்டும் எப்போது நினைத்தாலும் பக்கத்திலே இருந்து என்னை அவன் பார்த்திருக்க வேண்டும் நம்மை அண்மையென காத்திருக்க வேண்டும் நம்மை அண்மையென காத்திருக்க வேண்டும் வேண்டும் கண்ணனவன் இருக்க கண்ணனின் துணை இருக்க வேறு துணையா நமக்கு வேண்டும் அந்த கண்ணனவன் அருள் கிடைக்க வேண்டும் அந்த கண்ணனவன் அருள் கிடைக்க வேண்டும். அடேங்கப்பா அருமையான கண்ணா உங்களை புகழ்ந்து பாடியிருக்காரு எப்பயுமே பக்கத்திலேயே இருப்பேன் நான் பக்கத்துல இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் நல்லா சிரிச்சவமா இருக்கவாரு அப்படி சிரிச்சவமா இருக்கணும் ஒரு சில பைக் சைட்ல உட்காந்து அப்பாட்டியை பறி கொடுத்த விளாட்டமா
மாட்டேன். அக்களை சீரிக்கிறதே கிடையாது. நல்லா வச்சிருக்கீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ அப்படி சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறீங்க. நம்ம சந்தோஷப்படுறது ஒளிபெருக்கி வச்சுதான். ஒளிபெருக்கி மட்டும் எங்களுக்கு சரியில்லைண்டா எங்களுக்கு ஒரு நாடக சிறப்பா இருக்கணும்னா மைக் செட் நல்லா இருக்கணும். கண்ணே மைக் செட் அருமையா அமைச்சிருக்கிறார். அவர் கண்ணே மைக் செட்டுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாரும். நன்றி பத்திலாம் அவர் பாராட்டு மலை. நன்றி வணக்கம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நடிகருக்கு என்ன தேவையோ உடனே செஞ்சு கொடுக்குறிய பாருங்க. அப்படி செஞ்சு கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஊர்ல மைக் செட் பேரை கூப்பிட்டாரு. மைக் இருக்காரு. தம்பி பப்பு நீங்களாண்டார். ஆமாங்கயாண்டே வந்து இந்த மைக்கை செக்அப் பண்ணுங்கயாண்டார். நான் பகுமானமா ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ மைக் டெஸ்ட் ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வந்து பாக்குறேன் மைக் செட்டிங் ஆனா ஆளிங்க ஆனா நான் தானே ஏத்த சொன்னேன். பூராத்தையும் குட்டியானையில ஏத்திட்டியான் மனுஷன். ஊருக்காரங்க ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் மைக் செட்ல வாலி மேத்த சொன்னேன். அவன் நல்லா வாயில குட்டியானையில ஏத்திட்டேன் மனுஷன். கடையாண்ட நல்லா அமைச்சிருக்கேன். மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். அது மட்டுமல்ல சிறந்த ஒரு ராஜ நடிகர்களாக உலகமெங்கும் பேரும் பெற்றக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர்கள், என் உடன்பிறவா சகோதரர்கள் தோணுகால் அன்பு அண்ணார் மாரிமுத்தவர்களும் கீழழகியநல்லூர் கவி மருதவர்களும் இந்த சின்னஞ்சிறியோனை பாராட்டி அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைச்சர் சொல்லியா கொட்டக அமைப்பு அருமையான அமைப்பு. கொட்டக அமைப்பு பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் எக்ஸலென்ட் மார்வெலஸ் கொட்டக அமைப்பு அன்பண்ணார். பந்தல் அமைப்பு எஸ் முருகன் அம்பலம் அவர்கள் சென்னம்பட்டி. ஆனால் முருகன் அம்பலம் அவர்கள் அருமையான முறையில் கொட்டகம் அமைச்சிருக்கிறார். மழை பெஞ்சாலும் ஒத்த சொட்டு தண்ணி உள்ள விடுவார். அந்த அளவுல பியூட்டிஃபுல் அமைச்சிருக்கிறார். வெளியே போகாதோ இல்லை இல்லை உள்ள பூரா டேப்பரா இருக்கு ஓடிடும். அவர் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகம் பார்த்தாலும் சரி எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார்கள். சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய வேப்பங்குளத்தை சேர்ந்த கே மகாலிங்கம் ராஜ் நடிகர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மகாலிங்கம் மச்சான் அவருக்கு மாமா அணுங்க சிறந்த அமைத்தருவார். கையில காசு இல்லைன்னு பரவாயில்ல 10 பைசா வட்டிக்கு வாங்கி கூட நாடகத்தை நடத்தி கொடுப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்டே பேசுங்க. இருக்கலாம் யாருக்குண்டா. அப்புறம் இந்த நாடகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். ஆனா நாளைக்கு பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஆனா பார்க்கலாம். நாளைக்கு மட்டுமல்ல 40 வருஷம் கழிச்சானாலும் 50 வருஷம் கழிச்சானாலும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா அதுக்கு தான் யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க. மாயகுலம் மாதவன் ஆவியூர் அன்பு தம்பி அன்புள்ள வந்திருக்காங்க. இதற்கு மனம் நிறைந்த நன்றி. உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும். இப்ப நம்ம ஊர்ல நம்ம பார்க்குற நாடகத்தை ஆனா இப்ப நம்ம ஊர்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக வறுமை சூழ்நிலை காரணமாக வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்களுக்கு பத்தின எப்ப பார்த்தா வேலையா இருக்கும். அவங்க வீட்டுக்கு பொண்டாட்டி கூட போன் பண்ணி பேச முடியாது. அந்த அளவுக்கு வேலையா இருக்கும். ஆனா என்ன பண்ண அவங்களுக்கு பொழுது போறது என்னன்னா அங்க வெளிநாட்டுல இருந்து உட்கார்ந்து இந்த நாடகத்தை பாக்குறாங்க. அது எப்படி பார்த்து பொழுது பாக்குறாங்க எல்லாம் யூடியூப் சேனல் வச்சுதான். அன்புலங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை அளிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கும் ஸ்ரீ வாழகுருநாதன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பங்காளிகள் அன்புலங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் என்னடா எல்லா பேரும் எடுத்து சொல்லிட்டு வர்றானே இந்த டான்ஸ் பொம்பளை பிள்ளை பேரை சொல்லி என் பிள்ளைய முறைய ஏகத்தோட இருக்காங்க வந்திருக்குது. ஆடல் தாராகி நாட்டிய பையன் நாட்டிய அது நாட்டிய இது நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மனவே எஸ்பி சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் காவி சத்யபிரியா நிலவோடு விளையாடும் தாராவும் நிலவோடு விளையாடும் தாராவும் நாளே அலைமோது மேலை பாராய் கண்ணானே அலைமோது மேலை பாராய் கண்ணானே அனுராக நிலையே வாராய் மாலே தலையேவும் விழி கூட கவி பாடுதே தங்க சிலையேவும் நிழல் கூட ஒளி வீதுதே ஒளி வீதுதே கலையே உன் விழி கூட கவி பாடுதே இளங்காதல் அமுதாகும் ஏகாத ராணி இளங்காதல் அமுதாகும் ஏகாத ராணி இசையோடு பாடும் வேதாந்த பாணி இசையோடு பாடும் வேதாந்த பாணி இணையாவும் இல்லையே எழில்
பாடுவே தங்க சிலையே உன்னிலம் கூட ஒளி வீதுவே களையே விழி கூட கவி பாடுவே. பார்த்தா கவி வெளி பாடுது இருக்கட்டும்ங்க. அப்புறம் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை கலை முதுமணி பட்டம் பெற்றவர் நாடக ஆசிரியர் மதுரை இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக அதாவது நாடக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தூம்பக்குளத்தை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் கிருஷ்ணகுமார் பப்புனுகாமி நான் தாங்க. என் பேரு கிருஷ்ணகுமார் பப்புனு முத்தால பேரச்சம் எல்லாத்துக்கு வருவேன். நீ பொட்டு வச்ச தங்க கூடா ஊருக்கு மணி மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் சோறான தங்கரதா அர நீ சிங்க குட்டி தங்க கட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கூடா ஊருக்கு மணி மகுடா நாங்க தொட்டு தொட்டு ஒரு சிலர் கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு அமைக்கிடுவாங்க. நிறைஞ்ச மடியில மங்களகரமா இருக்கணும்டா. அதே ஊடல சின்னத்தா சின்னத்தா நீ சின்னத்தா நிறைய வச்சிருக்கானு சொல்றேன். இல்ல எல்லாரும் இல்ல எனக்கு புரிஞ்சுட்டு சொல்லி 2 மாத்திரை வாங்கி கொடுப்போம். ஏன் பைக்கில் வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? உனக்கு இல்லாத பள்ளிட்ட வாங்கி வச்சிருக்கேன். பள்ளிட்ட வாங்கி வச்சிருக்கேன். எடுத்துறேன் உனக்கு. தலைவலி மாத்திரை நீ எடுக்க. அதான் நான் சொல்றேன். நான் இப்போ கொஞ்சம் மெடிக்கல் ரெஃபரன்ஸ் நானும் பார்க்க பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வேணுமா மாயகுலம் மாதவனே? ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? இருக்கா அவரு ஸ்டெப்னி நிறைய வச்சிருப்பாரு கையில. அவர் வச்சிருக்காராமனே. அவர் அடிக்கடி வேற ஏரியா போவார் வண்டியில. இருக்கு யாரு கண்டது எல்லா பேரும் சொல்லிட்டேன். எனக்கு அசிங்கமெல்லாம் பேச தெரியாது, பேச மாட்டேன். ஆனா செய்வேன். தொழில் திறமையில காட்டி செய்வேன். அதனால அடுத்த கரியட்டமா பொம்பளை பிள்ளை நான் வெளியே அனுப்பிடுவேன். ரொம்ப கை வேலை பாக்குறோம்ல. மம்பட்டி பிடிச்சனாக்கும் சரி விட மாட்டேன். 3 கலண்டாலும். அதனால அடுத்த கட்ட வர பொம்பளை பிள்ளை அனுப்பி வச்சிருவான். ஏன்னா கதை என்னமோ பேசணும் பார்த்தேன். காலமாய் போச்சு. நாடகம் பெரிய நாடகம். ஆமா அதனால கதை முடிச்சிரு அனுப்பிடுமா. காலம் கடந்து ஓடுதுவார் காவிரி யாரு என்ற காலத்திலும் பத்தாது மாமன்னர் மருதுவாண்டியர் பேரு. அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? நம்ம சிவகங்கை சீமை ஆண்ட சின்ன மருது பெரிய மருது புகழை பாடு. காலம் நடந்து ஓடுது பார் காவிரி யாரு என்ற காலத்திலும் பத்தாது மருதுவர் பேரு. காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு என்ற காலத்திலும் பத்தாது மருதுவர் பேரு. அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு? அகில போற்று தலைவர் யாரு? அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு? மருதுவாண்டிய புகழை நீயும் கூறு கூறு. காலம் நடந்து ஓடுது பார் காவிரி யாரு என்ற காலத்திலும் பத்தாது மருதுவர் பேரு. தங்கத்துக்கு தங்கம்மா தரணி ஓட்டும் சிங்கமம்மா. தரணி ஓட்டும் சிங்கமம்மா. தங்கத்துக்கு தங்கம்மா தரணி ஓட்டும் சிங்கம்மா. சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருது பெரிய மருது சிறப்புகளை பாடு அவர் பெருமைகளை கூறு. சிறப்புகளை பாடு அவர் பெருமைகளை கூறு. காலகடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்திலும் மறந்துடாது மருதுவர் பேரு. மண்ணுலக தமிழகத்திலே மக்களுக்கு ஒரு நல்ல விதத்திலே மண்ணுலக தமிழகத்திலே மக்களுக்கு ஒரு நல்ல விதத்திலே உண்மையோட உழைத்தாரடி கண்ணமா கண்ணமா மருதிருவர் பொன்னமா பொன்னமா மருதி மாமன்னர் மருதிருவர் பொன்னமா பொன்னமா. காலம் கடந்து ஒரு சுபார் காவிரி காலத்தில் பார்த்தாரு மருது
வரமா அம்மா அண்ணன் தம்பி இருவரம்மா சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருந்து பெரியவர் சிறப்புகளை பாடு அவர் பெருமைகளை கூறு சிறப்புகளை பாடு அவர் பெருமைகளை கூறு காலத்து ஓடுவா காவேரி யாரு காலத்திலும் மறந்துடாது மருந்து வரவேறு தந்தை வேர்வல் நீய பேன் தாயார் பெயர் உண்ணாத்தாரா தந்தை வேர்வல் நீய பேன் தாயார் பெயர் உண்ணாத்தாரா தாமாட்டா பிறந்து பிள்ளை ரெண்டு பேர்த்தாங்களா என்ன பெயர் கூறு மருதுவாண்டியர்கள் பாரு என்ன பெயர் கூறு மருதுவாண்டியர்கள் பாரு காலங்கண்டு ஓடு சுபா காவிரி யாரு இந்த காலத்தில் வந்தாது மருதில் வருவேறு சின்னப்பட்டி கிராமத்திலே அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி மேலும் ஒரு பாடல் இது என்றும் ஒலிக்கும் என்றும் உலகில் நிற்கும். செம்மங்குடி வண்டி பூட்டி செவளமாடு ரெண்டும் பூட்டி சின்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா நம்ம சின்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டும் பூட்டி செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டும் பூட்டி சின்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா நம்ம சின்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா அங்காள பரமேஸ்வரிய வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா அங்காள பரமேஸ்வரிய வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா பச்சை நீர பட்டுடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா பச்சை நீர பட்டுடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா நிச்சயமா பந்தியிலே கண்ணம்மா இங்கே நிச்சயமா பந்தியிலே கண்ணம்மா அங்கே பரமேஸ்வரி குத்தவப்பா செல்லம்மா செல்லம்மா அங்காள பரமேஸ்வரி குத்தவப்பா செல்லம்மா செல்லம்மா குடியிற கூட்டத்துக்கு அன்னோமித்த பேர்களுக்கு குடியிற கூட்டத்துக்கு அன்னோமித்த பேர்களுக்கு தாயவளும் மனம் குழுந்து கண்ணம்மா தாயவளும் மனம் குழுந்து கண்ணம்மா நம்ம சந்தேதி தழைக்கவப்பா செல்லம்மா செல்லம்மா பரமேஸ்வரி சந்தேதி தழைக்கவப்பா செல்லம்மா செல்லம்மா செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டு பூட்டி செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டு பூட்டி சென்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா நம்ம சென்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா பரமேஸ்வரி பங்காளத்திலே வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா பங்காள பரமேஸ்வரிய வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா ஊருக்கு மத்தியிலே உயர்ந்ததொரு மண்டபமா ஊருக்கு மத்தியிலே உயர்ந்ததொரு மண்டபமா மண்டபத்தில் அமர்ந்திருந்து கண்ணம்மா மண்டபத்தில் அமர்ந்திருந்து கண்ணம்மா நம்ம மக்களை எல்லாம் காத்திடுவா செல்லம்மா செல்லம்மா அவ மக்களை எல்லாம் காத்திடுவா செல்லம்மா செல்லம்மா ஆத்தா மனம் குழுந்தா அன்பு முகம் கொண்டிடுவா ஆத்தா மனம் குழுந்தா அன்பு முகம் கொண்டிடுவா அகாரப்பட்டு விட்டா கண்ணம்மா அகாரப்பட்டு விட்டா கண்ணம்மா அவ அம்பு விலை ஆடிடுவா செல்லம்மா செல்லம்மா அவ அம்பு விலை ஆடிடுவா செல்லம்மா செல்லம்மா செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டு பூட்டி சென்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா நம்ம சென்னம்பட்டி போவோமடி கண்ணம்மா அங்காள பரமேஸ்வரிய வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா ஆடி வரும் மக்களுக்கு நல்ல அருளும் தருபவளே தேடி வரும் மக்களுக்கு தேவ சுகம் கொடுப்பவளே ஆடி வரும் தொண்டனுக்கு கண்ணம்மா எனக்கு பக்க துணையா இருப்பாள் செல்லம்மா செல்லம்மா பரமேஸ்வரி பக்க துணையா இருப்பாள் செல்லம்மா செல்லம்மா செம்மங்குடி வண்டி கட்டி செவளமாடு ரெண்டு பூட்டி சென்னம்பட்டி போவோம்
வணங்கிடுவோம் செல்லம்மா